அட்சய திருதியை 2025 ஏப்ரல் 30 புதன்கிழமை கொண்டாடப்படுகிறது. அட்சய திருதியையின் முக்கியத்துவம்: அட்சய என்றால் எப்போதும் குறைவில்லாதது என்று பொருள். இந்த நாளில் செய்யப்படும் எந்த ஒரு நல்ல செயலும், வாங்கும் எந்த ஒரு பொருளும் என்றும் குறைவில்லாமல் பெருகும் என்பது நம்பிக்கை. இது மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது. எந்த ஒரு சுபகாரியமும் செய்ய நல்ல நாளாகும். செல்வம் மற்றும் செழிப்பின் அடையாளமாக இந்த நாளில் தங்கம் வாங்குவது மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த நாளில்தான் என்று நம்பப்படுகிறது. திரேத யுகம் தொடங்கிய நாளாகவும் இது கருதப்படுகிறது. அட்சய திருதியையின் சடங்குகள்: இந்த நாளில் மக்கள் விரதம் இருந்து விஷ்ணு மற்றும் லட்சுமி தேவியை வழிபடுகிறார்கள். அரிசி, மலர்கள் மற்றும் இனிப்புகள் போன்றவற்றை கடவுளுக்கு படைக்கிறார்கள். தானம் செய்வது இந்த நாளில் மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. ஏழைகளுக்கு உணவு, உடை மற்றும் பிற பொருட்களை தானம் செய்கிறார்கள். புனித நதிகளில் நீராடுவது அல்லது வீட்டில் நீராடும்போது புனித நதிகளை நினைப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது இந்த நாளின் முக்கிய சடங்குகளில் ஒன்றாகும். இது வீட்டில் செல்வம் பெருகும் என்ற நம்பிக்கையில் செய்யப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு அட்சய திருதியைக்கான முக்கிய நேரங்கள்: திருதியை திதி தொடக்கம் ஏப்ரல் 29, 2025ஆம் ஆண்டு மாலை 5:31 மணி நேரம். திருதியை திதி முடிவு ஏப்ரல் 21, 2025ஆம் ஆண்டு 2025 மதியம் 2:12. அட்சய திருதியை பூஜைக்கான நல்ல நேரம்: ஏப்ரல் 30, 2025 காலை 5:40 முதல் மதியம் 2:12 வரை 12:18 வரை. தங்கம் வாங்குவதற்கான நல்ல நேரம்: அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்குவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இதற்கான நல்ல நேரங்கள்: ஏப்ரல் 29, 2025 மாலை 5:31 முதல் ஏப்ரல் 30, 2025 அதிகாலை வரை மாலை முகூர்த்தம் லாபம்: இரவு 8 மணி 15 நிமிடம் முதல் இரவு 9 மணி 36 நிமிடம் வரை. இரவு முகூர்த்தம் சுபம் அம்ருதா சாரா: இரவு 10 மணி 57 நிமிடம் முதல் ஏப்ரல் 30 அதிகாலை 2 மணி 9 நிமிடம் வரை 30, 2025 காலை 5:30 முதல் மதியம் 2:12 வரை. காலை முகூர்த்தம் சுபம் காலை 10:38 முதல் மதியம் 2:12 வரை. 12:18 வரை. காலை முகூர்த்தம் லாபம் அம்ருதா காலை 5:40 முதல் காலை 8:09 வரை. மேலே கொடுக்கப்பட்டுள்ள நேரங்கள் புது டெல்லி நேரப்படி கணக்கிடப்பட்டுள்ளன. உங்கள் பகுதியின் நேரத்திற்கும் இதற்கும் சிறிய வித்தியாசம் இருக்கலாம். இருப்பினும் அட்சய திருதியைக்கான திதி மற்றும் பெரும்பாலான முகூர்த்த நேரங்கள் பொதுவாக ஒரே மாதிரியாகவே இருக்கும். துல்லியமான நேரத்திற்கு உங்கள் ஊரின் நேரப்படி நல்ல நேரத்தை அறிந்து கொள்ள உள்ளூர் பஞ்சாங்கத்தை பார்ப்பது நல்லது. அட்சய திருதியை ஒரு மங்களகரமான நாள் மட்டுமல்ல, அதற்கு பின்னால் பல புராணக் கதைகளும் வரலாற்றுச் சிறப்புகளும் உள்ளன. மேலும் சில தகவல்கள்: திரேத யுகத்தின் ஆரம்பம்: இந்த நாள் சத்தியயுகம் முடிந்து திரேத யுகம் தொடங்கிய நாளாக நம்பப்படுகிறது. இது ஒரு புதிய மங்களகரமான காலத்தின் ஆரம்பத்தை குறிக்கிறது. பரசுராமர் ஜெயந்தி: அட்சய திருதியை விஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமரின் பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. கங்கை நதி பூமிக்கு வந்த நாள்: கங்கை நதி சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்த நாளாகவும் அட்சய திருதியை கருதப்படுகிறது. மகாபாரதம் தொடங்கியது: வியாச முனிவர் மகாபாரத கதையை சொல்லத் தொடங்கி விநாயகர் எழுதியதும் இந்த நாளில்தான் என்று நம்பப்படுகிறது. குச்சேலருக்கு கிருஷ்ணர் அருள் புரிந்தது: கிருஷ்ணர் தனது ஏழை நண்பரான குச்சேலருக்கு அவர் கொண்டு வந்த அவலை சாப்பிட்டு அளவற்ற செல்வத்தை வழங்கியதும் இந்த நாளில்தான்
பாண்டவர்களுக்கு அட்சய பாத்திரம். பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது கிருஷ்ணர் திரௌபதிக்கு அட்சய பாத்திரத்தை வழங்கியதாக மகாபாரதம் கூறுகிறது. இந்த பாத்திரம் அவர்கள் விரும்பிய உணவையெல்லாம் வழங்கியது. குபேரனுக்கு செல்வப் பதவி. குபேரன் சிவபெருமானையும் பிரம்மாவையும் வழிபட்டு செல்வத்தின் அதிபதியான பதவியை அடைந்ததும் இந்த நாளில்தான் என்று சொல்லப்படுகிறது. சமண மதத்திலும் அட்சய திருதியை மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. அவர்களின் முதல் தீர்த்தங்கரரான ரிஷபநாதர் தனது 1 வருட கால விரதத்தை கரும்புச்சாறு அருந்தி முடித்த நாளாக இது கொண்டாடப்படுகிறது. அன்று முதல் துறவிகளுக்கு உணவு அளிக்கும் வழக்கம் தொடங்கியது. அட்சய திருதியை அன்று செய்ய வேண்டியவை. கூடுதல் தகவல்கள்: புனித நீராடல். கங்கை போன்ற புனித நதிகளில் நீராடுவது அல்லது வீட்டில் நீராடும்போது அவற்றின் பெயரைச் சொல்வது மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. வழிபாடு: விஷ்ணு மற்றும் லட்சுமி தேவியை வழிபடுவதுடன் குபேரனையும் வழிபடுவது செல்வத்தை அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. தானம்: ஏழைகளுக்கு உணவு, உடை, நீர், காலணி, குடை போன்றவற்றை தானம் செய்வது மிகவும் புண்ணியமான செயல். முன்னோர்களுக்கு மரியாதை. இந்நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அவர்களை திருப்திப்படுத்தும் என்பது நம்பிக்கை. புதிய முயற்சிகள்: எந்த ஒரு புதிய பிசினஸ், ஒப்பந்தம் அல்லது நல்ல காரியத்தையும் தொடங்க இது மிகவும் உகந்த நாள். தங்கம் மற்றும் வெள்ளி வாங்குதல். இது செல்வத்தின் அடையாளமாக கருதப்படுவதால் தங்கம் மற்றும் வெள்ளி போன்றவற்றை வாங்குவது வீட்டில் லட்சுமி கடாட்சத்தை அதிகரிக்கும். விரதம்: பலர் இந்நாளில் விரதம் இருந்து இறைவனை வழிபடுகிறார்கள். அட்சய திருதியை வெவ்வேறு விதமாக கொண்டாடப்படுகிறது. ஒடிசாவில் விவசாயிகள் நெல் விதைப்பை இந்த நாளில் தொடங்குகிறார்கள். மகாராஷ்டிராவில் இது சாதே தீன் முகூர்த்தா எனப்படும் 3 மிக முக்கியமான மங்களகரமான நாட்களில் ஒன்றாகும். அட்சய திருதியை என்பது வெறும் பண்டிகை மட்டுமல்ல, இது நம்பிக்கை, பக்தி மற்றும் புதிய தொடக்கங்களின் சங்கமம். இந்த நாளில் செய்யப்படும் நல்ல செயல்கள் என்றும் அழியாத பலனை கொடுக்கும் என்பது நம்பிக்கை. அட்சய திருதியை வைசாக மாதத்தின் சுக்லபட்சத்தின் 3வது நாளில் திரிதியை திதி வருகிறது. சூரியன் மேஷ ராசியிலும் சந்திரன் ரிஷப ராசியிலும் உச்சத்தில் இருக்கும் ஒரு அரிதான வானியல் சேர்க்கை இந்த நாளில் நிகழ்கிறது என்று நம்பப்படுகிறது. இந்த நிலை மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. அட்சய திருதியை மற்றும் விவசாயம். சில பகுதிகளில், குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு இந்தியாவில், அட்சய திருதியை விவசாயிகளுக்கு முக்கியமான நாளாகும். அவர்கள் புதிய பயிர்களை விதைக்கத் தொடங்குவதும் அறுவடை செய்த தானியங்களை கடவுளுக்கு நன்றி செலுத்தி வழிபடுவதும் இந்த நாளில்தான். ஒடிசாவில் இந்த நாள் அக்ஷி முட்டி என்று கொண்டாடப்படுகிறது. விவசாயிகள் வயல்களில் நெல் விதைகளை ஊன்றி விவசாயப் பணிகளை தொடங்குவது இதன் முக்கிய அம்சம். அட்சய திருதியை மற்றும் சமூக ஒற்றுமை. தானம் கொடுப்பது அட்சய திருதியை கொண்டாட்டங்களில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இது சமூகத்தில் ஒற்றுமையையும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் மனப்பான்மையையும் வளர்க்க உதவுகிறது. வசதி இல்லாதவர்களுக்கு உணவு, உடை மற்றும் பிற அத்தியாவசியப் பொருட்களை வழங்குவது இந்த நாளின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். அட்சய திருதியை ஒரு தொடர்ச்சியான கொண்டாட்டம். அட்சய திருதியை ஒரு குறிப்பிட்ட சடங்கு அல்லது வழிபாட்டு முறையுடன் மட்டும் நின்றுவிடுவதில்லை. இது ஒரு தொடர்ச்சியான நன்மையையும் வளத்தையும் வரவேற்கும் மனப்பான்மையை குறிக்கிறது. இந்த நாளில் செய்யப்படும் நல்ல செயல்கள் மற்றும் முதலீடுகள் எதிர்காலத்தில் பலனளிக்கும் என்ற நம்பிக்கை பரவலாக உள்ளது. அட்சய திருதியை அன்று தவிர்க்க வேண்டியவை சில நம்பிக்கைகள். சிலர் இந்த நாளில் கடன் கொடுப்பதையோ அல்லது வாங்குவதையோ தவிர்க்கிறார்கள், ஏனெனில் இது செல்வத்தை குறைக்கும் என்று நம்பப்படுகிறது. வீட்டில் துக்கம் அனுசரிப்பது அல்லது எதிர்மறையான எண்ணங்களை கொண்டிருப்பது இந்த நாளின் மங்களகரமான தன்மையை குறைக்கும் என்று கருதப்படுகிறது. நவீன காலத்தில் அட்சய திருதியை. தற்காலத்தில் அட்சய திருதியை தங்கம் மற்றும் வெள்ளி வியாபாரத்தில்
ஒரு முக்கியமான நாளாக மாறிவிட்டது. நகைக்கடைகளில் அதிக கூட்டம் காணப்படுவதும், மக்கள் ஆர்வத்துடன் ஆபரணங்களை வாங்குவதும் வழக்கமான கல்சி. ஆன்லைன் ஷாப்பிங் தளங்களிலும் அட்சய திருதியைக்கான சிறப்பு விற்பனைகள் நடத்தப்படுகின்றன. தமிழ்நாட்டில் இந்த நாளில் மக்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து லட்சுமி தேவியை வழிபடுவார்கள். புதிய முயற்சிகள் தொடங்குவது, தங்கம் வாங்குவது மற்றும் தானம் செய்வது போன்ற வழக்கங்கள் இங்கும் பின்பற்றப்படுகின்றன. கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அட்சய திருதியை ஒரு தனித்துவமான பண்டிகை. இது பாரம்பரியம், நம்பிக்கை மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் ஆகியவற்றை ஒருங்கே கொண்டுள்ளது. இந்த நாளில் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் வளத்தையும் செழிப்பையும் நோக்கமாகக் கொண்டது. அட்சய திருதியை ஒரு ஆன்மீக பார்வை. அட்சய திருதியை வெறும் செல்வத்தை ஈர்க்கும் நாளாக மட்டும் பார்க்கப்படுவதில்லை. இது ஆன்மீக ரீதியாகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த நாளில் செய்யப்படும் தியானம், ஜெபம் மற்றும் ஆன்மீக பயிற்சிகள் பன்மடங்கு பலன்களை கொடுக்கும் என்று நம்பப்படுகிறது. சுய ஆய்வு செய்து நம்முடைய உள்ளார்ந்த வளங்களை பெருக்கிக் கொள்ள வேண்டிய நாளாகவும் இது கருதப்படுகிறது. அள்ள அள்ளக் குறையாதது என்பது வெறும் பொருட்செல்வத்திற்கு மட்டுமல்ல, ஆன்மீக ஞானத்திற்கும் பொருந்தும். அட்சய திருதியை மற்றும் தானத்தின் தத்துவம். அட்சய திருதியை அன்று தானம் கொடுப்பது மிகவும் வலியுறுத்தப்படுகிறது. இதன் பின்னணியில் ஒரு ஆழமான தத்துவம் உள்ளது. நாம் கொடுக்கும் ஒவ்வொரு பொருளும் பல மடங்காக நமக்கு திரும்ப வரும் என்பது நம்பிக்கை. இது கருணை மற்றும் பகிர்ந்து கொள்ளும் மனப்பான்மையை வளர்க்கிறது. தானம் என்பது வெறும் பொருளை கொடுப்பது மட்டுமல்ல, நேரம், அறிவு மற்றும் உதவி போன்ற எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதும் தானமே. அட்சய திருதியை ஒரு குடும்பப் பண்டிகை. அட்சய திருதியை பொதுவாக குடும்பத்துடன் சேர்ந்து கொண்டாடப்படும் பண்டிகை. வீட்டில் லட்சுமி பூஜை செய்வது, ஒன்றாக உணவு அருந்துவது மற்றும் பெரியவர்களிடம் ஆசி பெறுவது போன்ற வழக்கங்கள் குடும்ப உறவுகளை வலுப்படுத்துகின்றன. பல குடும்பங்களில் இந்த நாளில் புதிய நகைகள் வாங்குவது ஒரு பாரம்பரியமாகவே உள்ளது. இது குடும்பத்தின் அடுத்த தலைமுறைக்கான ஒரு முதலீடாகவும் கருதப்படுகிறது. அட்சய திருதியை மற்றும் வணிகம். வணிகர்கள் அட்சய திருதியை அன்று புதிய கணக்குகளை தொடங்குவது அல்லது புதிய வியாபார முயற்சிகளை மேற்கொள்வது வழக்கம். இந்த நாள் புதிய தொழில் முயற்சிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்று நம்பப்படுகிறது. பல வணிக நிறுவனங்கள் அட்சய திருதியை அன்று சிறப்பு விற்பனைகளையும் சலுகைகளையும் வழங்குகின்றன. அட்சய திருதியை காலமாற்றத்தில் காலப்போக்கில் அட்சய திருதியை கொண்டாடும் முறைகளில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அதன் அடிப்படை முக்கியத்துவம் மாறாமல் உள்ளது. முன்பெல்லாம் தானம் மற்றும் வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இப்போது தங்கம் வாங்குவதும் ஒரு முக்கிய அங்கமாக மாறிவிட்டது. ஊடகங்கள் மற்றும் விளம்பரங்களின் தாக்கம் இந்த பண்டிகையின் கொண்டாட்டங்களில் ஒரு குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கிறது. கோயில்களில் சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடைபெறும். மக்கள் அதிகாலையிலேயே கோயில்களுக்குச் சென்று வழிபடுவார்கள். நகைக்கடைகளில் அட்சய திருதியை அன்று அதிக கூட்டம் காணப்படும். புதிய நகைகள் வாங்குவது இங்குள்ள மக்களின் வழக்கங்களில் ஒன்று. வீடுகளில் லட்சுமி பூஜை செய்து, இனிப்பு மற்றும் பலகாரங்கள் செய்து அக்கம் பக்கத்தினருக்கும் நண்பர்களுக்கும் கொடுக்கும் வழக்கமும் உள்ளது. அட்சய திருதியை ஒரு பன்முகத்தன்மை கொண்ட பண்டிகை. இது பொருளாதாரம், ஆன்மீகம், சமூகம் மற்றும் குடும்பம் என பல்வேறு நிலைகளில் முக்கியத்துவம் பெறுகிறது. என்றும் குறையாதது என்ற தத்துவத்தை மையமாகக் கொண்டு இந்த நாள் நன்மையும் வளமும் பெருக வழிவகுக்கிறது. அட்சய திருதியை திருநாளில் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மங்களகரமான நாள் உங்கள் வாழ்வில் அளவில்லாத மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் செழிப்பையும் கொண்டு வரட்டும். வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகி எல்லா நன்மைகளும் உண்டாகட்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இந்த மங்களகரமான நாளில்
நீங்கள் எல்லா வளங்களையும் பெற வாழ்த்துகிறேன். என்றும் குறையாத ஆனந்தமும் வளமான வாழ்வும் உங்களுக்கு அமையட்டும். இனிய அட்சய திருதியை நல்வாழ்த்துகள்.